அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான ஒரு தினம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதம் 8ஆம் தேதி இன்னைக்கு. சித்திரை 8 என்பது வள்ளல் பெருமானால் அருட்பெரும் ஜோதி ரகசியத்தை இந்த பூமிக்கு பெரும் கருணை கொண்டு அருளிய தினம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் வள்ளல் பெருமானாருக்கு முன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டது. அது பிரம்ம ரகசியங்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. பிரம்மத்தை எப்படி அடைவது, பிரம்மத்தை அடைவதற்கான ஒழுக்கங்கள் என்ன, யோகங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டது பிரம்ம ரகசியங்கள். அதுக்கடுத்தது இது ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு போனது. அதுக்கடுத்தது சிவரகசியங்கள். சிவரகசியங்கள் அப்படின்னு சொல்வது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அந்த சிவம், பரசிவம், பராபர சிவம், இந்த பரசிவத்தை பராபர சிவத்தை அடைவது எப்படி, இது 10 அறிவு உள்ள சிவம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. இதுக்கு சான்றுகள் திருமந்திரம் தான். திருமந்திரத்தில் உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவு 6, கற்றறிவியலும் கலந்தறிவு 9, பற்றிய அறிவு 10. இப்போ 10 அறிவு உள்ள பராபர சிவத்தை, பரசிவத்தை, சைவ சித்தாந்த சித்தர்கள் காட்டிய சிவத்தை அருள்வது எப்படி, அதை அடைவது எப்படி என்று நமக்கு சொல்லப்பட்ட ரகசியம் சிவரகசியம். அப்ப இது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரகசியங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப பிரம்ம ரகசியம், சிவரகசியங்கள். அப்ப கருணாநிதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம மேல் கருணை கொண்டு இந்த உலகத்துக்கு இந்த ரகசியங்கள் மட்டும் போதாது, இதை கடந்த ஒரு ரகசியங்கள் இருக்கிறது. இது பரம ரகசியம். இந்த பரம ரகசியங்களை இந்த உலகத்துக்கு அருளினால் மட்டும்தான், பரம ரகசியத்தை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பரம ரகசியத்துக்குள்ள யோகத்தை இந்த மனிதன் செய்தால் மட்டும்தான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் சிறிதும் தடைபடாத ஒரு ஒப்பற்ற ஒரு பெருவாழ்வு, அது அருட்பெரும் ஜோதி பெருவெளி வாழ்வு, அந்த வாழ்வை அடைய முடியும் அப்படின்னு கருணாநிதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெரும் கருணை கொண்டு இந்த பரம ரகசியத்தை இந்த உலகுக்கு சுத்த சன்மார்க்கத்தின் வழியாக வள்ளல் பெருமான் அருளுகிறார். ஸோ இந்த பரம ரகசியங்கள் அருளப்பட்டது அப்படின்ற ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லப்பட்டது திருநுட்ப 6ஆம் திருமுறையில், அதுவும் அருட்பெருஞ்சோதி அகவல் தான். அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்வது பரம ரகசியம் பகர்ந்து எனது உள்ளத்தை அப்படிங்கிறது. பரம ரகசியத்தை அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளல் பெருமான் உள்ளத்தில் பகர்ந்தார், அருளினார் அப்படின்னு வள்ளல் பெருமானும் ஏற்றுக்கொள்றார். அது வள்ளல் பெருமான் பல இடங்களில் சொல்றார், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை, என் வார்த்தை இல்லைன்னு. அது பரம ரகசியங்கள் வார்த்தை. ஸோ இந்த பரம ரகசியங்கள் அருளிய மிகப்பெரிய ஒரு தினம் அப்படின்னாக்க இன்னைக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் தினம். இந்த பரம ரகசியம் அருளப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உலகத்துக்கு காட்டப்பட்டது. இந்த பரம ரகசியத்தை ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து புரிந்து அதற்கான ஒழுக்கத்தில் நின்று இந்த பரம ரகசியமாகி அருட்பெருஞ்சோதி இறைவனை அடையணும் அப்படின்று அருளிய தினம் இன்றைய அருட்பெருஞ்சோதி அகவல் அருளிய தினம். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல் பார்த்தீங்கன்னாக்க வள்ளல் பெருமான் 1596 வரிகள் கொண்ட அந்த பாடலை இரவு 12 மணி முதல் விடியற்கால 5 மணிக்குள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய ரகசியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது மழை பொழிவது போல மழை பொழிந்ததுங்கிறார். ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தா எப்படி அது மட்டும் பொழிந்து தள்ளி கொண்டே இருக்கிறதோ அதுபோல் வள்ளல் பெருமான் இதை அந்த இறைவன் கொடுத்து இதை அருளை எழுத ஆரம்பித்த உடனடியே அப்படியே மழை பொழுது போல் வந்துக்கிட்டே இருந்துச்சான். இதில் நம்ம ஒரு பெரிய ஒரு 5 PhD ஆராய்ச்சி படிப்பாளர்கள் கொண்டு நம்ம இதை ஆய்ந்து பார்த்தா கூட ஒரு இலக்கண பிழைகளை கூட நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய தமிழ் நுட்பங்கள், அவ்வளோ பெரிய தமிழ் அற்புதங்களை உள்ளடக்கியது தான் அந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நிலமெண்டில் ஆசிரியப்பா அப்படின்ற இலக்கண குறிப்பில் நமக்கு எழுதப்பட்டது. அப்போ நீங்கள் தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த பாடல்கள் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டதுனாக்க அப்படி எக்ஸாக்ட்லி நிறைய தமிழ் அறிஞர்கள் தமிழில்
ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்களும் அந்த பாடலுடைய தமிழ் அமைப்பை பார்த்துட்டு வியக்கிறாங்க. ஒரு 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் போகாதவர் இவ்வளோ நுட்பமாக இவ்வளோ ஒரு ஆழ்ந்த அறிவுடன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 அறிவு உள்ள சிவரகசியங்கள் வரைக்கும் 10 அறிவு இந்த உலகத்துக்கு 10 அறிவு உள்ள இறைவனால் 10 அறிவு உள்ள சிவனால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ரகசியங்கள் இந்த திருவருட்பாராய்ந்த முறை வந்து 12 அறிவிலிருந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ உலகத்தில் உயர்ந்த ஒரு அறிவு, ஒரு மேலான ஒரு அறிவு, ஒரு அவ்வளவுதான், இது அதிகபட்சமான ஒரு அறிவு நிலையிலிருந்து கொடுக்கப்பட்ட வேதம் எதுனாக்க நம்முடைய திருவருட்பா. அதில் அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல். அதனாலதான் இது வந்து பரம ரகசியமாக வைக்கப்பட்டது. இது எக்காலத்துக்கும் மக்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல வந்து இறைவன் வந்து இதையே மறைச்சு வைத்ததாக நமக்கு வந்து கண்டு கனிந்து கலந்து கொள்ளலுங்கிற பதிகத்தை வந்து வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். இறைவன் வந்து தன்னை ஒளித்து வைத்திருந்தான். இறைவன் வந்து கல்வன் திருடனை போல தன் ஒளிந்து கொண்டான். யாருக்கும் ஆரந்த நிலைகளுக்கும் எட்டு நின்று பார்த்தாலும் எட்டாமல் இருப்பதற்காக இறைவன் தன்னை ஒளித்து வச்சிருந்தார் அப்படின்னு. அப்படி ஒளித்து வைத்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்த ஒரு இறைவனை, ஒரு கல்வனை வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் வழியாக வெளிக்கொணர்கிறார். இது கடவுள் சம்மதம். கடவுளுக்கு நம்ம மேல இப்பதான் கருணை வந்திருக்குது. இது ஒரு சீக்கிரட்டாக அந்த வைக்கப்பட்ட இடங்கள். இது இந்த இறைவன் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டப்படுகின்ற இந்த வெளி, பெருவெளி, இந்த இடம் வந்து அருட்பெரு வெளி, அருட்பெரும் உலகம். இந்த இடம் வந்து பார்த்தா அருட்பெரும் நிலை, அருட்பெரும் சிவம், இப்படி என்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் 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 அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிலை, ஒரு உயர்ந்த ஒரு நிலை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இடம், தலம், ஒரு பெரிய வெளி, ஒரு பெரிய பீடம், அருள் நிறைந்த பெரிய பீடம், ஒரு பெரிய வடிவு, ஒரு பெரிய மேலான திருநிலை, பெரிய பதி, ஒரு பெரிய நிதி. நமக்கு வந்து ரகசியமாக வைக்கப்பட்ட இந்த இடங்களை எல்லாத்தையும் நமக்கு வந்து இழுத்து அப்படியே பெரிய கருணை, தனிப்பெரும் கருணை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தினம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் தினம் அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த நாள் வந்து சாதாரணமாக ஒரு நாளாக இருக்காது. இது வந்து உலகத்துக்கு பெரும் கருணை கொண்டு நமக்கு ஒரு பெரும் கருணை செய்த நாள். ஆறாந்தருமை முழுவதுமே நமக்கு கருணை செய்தது நாள். இந்த ஆறாந்திருமறை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உடம்புக்குள்ளார ஒரு கண்ணு எதுனாக்க இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். கண்ணு இல்லாதவர்களுக்கு எப்படி இந்த உடம்பு பயன்படாம நமக்கு அப்படியே குருடாக போகுமோ, அது மாதிரி மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு பதிகம் தான் நம்முடைய அகவல் பதிகம். ஓகே, இந்த அகவல் பதிகம் நீங்க பாத்தீங்கன்னாக்க முதல்ல வள்ளல் பெருமான் வந்து உயிரெழுத்துக்களை வந்து வச்சிருப்பார். உயிரெழுத்துக்குன்னா அ இ இ உ ஓ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்ற அந்த வரியில தான் அந்த பாடலை முதல்ல அமைச்சிருப்பார். உயிரெழுத்துக்களை கொண்டு நமக்கு முதல்ல அமைச்சிருப்பார். எப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. இதான் வள்ளல் பெருமான் முதல் ஆ. அதுக்கடுத்து ஆல ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அதுக்கடுத்து இ இகநிலை பொருளாய் பரநிலை பொருளால் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. அடுத்து ஈனமின்றி இகப்பற திரண்டும் மேற்பொருளாய் ஆணலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து ஊ உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து ஊ ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிபெரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. அதுக்கடுத்து ஏ எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியின் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து ஏறா நிலைமைசி ஏற்றி எந்தனக்கு ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. ஐயமும் திரிவும் அறுத்தெனது உடம்பினில் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து ஓதாது உணர்ந்து ஒளியெழுத்து எனக்கு ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கடுத்து அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி முதல்ல உயிரெழுத்துக்கள்ல பாடலை வந்து அமைக்கிறார். ஓகே, அதுக்கடுத்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 வரிகளும் எப்படி அமைச்சிக்கப்பட்டிருக்குதுனாக்க ஒரு 2 வரி ஒரு பாடல்னாக்க 2 வரி. உதாரணத்துக்கு ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 2 வரி கொண்டது ஒரு பாடல். இப்ப முதல்ல வந்து குறில்னா ஆ,
நெடில்னா ஆ, இது தமிழ்ல தெரியும் நமக்கு. அப்ப குறியில ஆரம்பிச்சா அடுத்த வரியும் குறியிலே ஆரம்பிப்பார். முத வரி நெடில் ஆரம்பிச்சா அதுக்கு அடுத்த வரி நெடிலே ஆரம்பிச்சிருப்பார். இப்படி இந்த சிஸ்டத்தை படி 1596 வரிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. நீ பாருங்க, சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனை சிற்றவை அருட்பெருஞ்சோதி, இதான் முதல் வரி. இந்த சுத்த அப்படி சூங்கிறது வந்து குறியில். இப்ப அதுக்கு அடுத்த வரி ஆரம்பிக்கிற பாருங்க, அத்தனி ஆங்கிறது வந்து குறியில். அத்தனை சிற்றவை அருட்பெருஞ்சோதி, சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனை சிற்றவை அருட்பெருஞ்சோதி. இது வந்து குறியில் ஆரம்பிச்சு குறியில் முடியுது. அடுத்து ஒரு வரி சொல்ற பாருங்க, சாகா, சா அப்படி என்பது நெடில். சாகா கலைநிலை தழைத்திடி வெளியனும், இதான் முதல் வரி. அதுக்கு அடுத்த வரி போடாப்ப ஆகாய, ஆ ஆகாய நெடில். அப்படி நெடில் ஆரம்பிச்சு நெடிலே திரும்ப ஆரம்பிக்கிறார். குறியில் ஆரம்பிச்சா திரும்ப குறியிலே, பொருளோட பொருள் மாறாம. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இலக்கிய நயத்தோட தமிழ்ல ஒரு உயர்ந்த ஒரு அறிவு நிலையில இந்த மாதிரி இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இப்படி அருட்பால வள்ளல் பெருமான் தான் இந்த அகவல் பாடல் தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு குறியில் ஆரம்பிச்சா குறியிலேவும் நெடில் ஆரம்பிச்சா நெடிலேவும் பொருளும் மாறாம, அந்த வரி மேல் வரிகளுக்கு இணையான ஒரு பொருள் மாறாம நமக்கு வள்ளல் பெருமான் தான் இந்த ஒரு அற்புத நிகழ்வை நமக்கு வந்து கொடுத்ததாக எனக்கு நான் உணர்றேன். ஏன்னா வேற இதுலயும் நான் வந்து பார்க்கல. ஸோ முதல்ல வள்ளல் பெருமான் வந்து நம்மளை வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு ஈடுபடுத்துற முதல் அருட்சிவ நெறி சார். நீ வந்து இந்த உலகத்துல பொய்யான விஷயங்கள்ல உடம்ப வளர்க்கறதுக்கோ, சுத்தப்பட நம்ம ஆசையை வளர்க்கறதுக்கோ, காமத்தை கோபத்தை உணர்வுகளை வளர்த்து கொள்வதற்கு உணர்ச்சி வசப்பட்டு இந்த உலகத்துல போயிட்டு எதையும் சார்ந்து வாழ்ந்துடாத. ஒரு அரசியல் கட்சி பக்கமோ, ஒரு ஜாதி கட்சி பக்கமோ, ஒரு மத கட்சி பக்கமோ, ஒரு சொசைட்டி கட்சியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கத்துல போட்டு நீ முதல்ல இணைஞ்சாத. எங்க இணையணும் அப்படின்னாக்க, நீ பிறப்பு இறப்பை ஒழிக்கின்ற ஒரு மார்க்கத்தை சார்ந்து வாழு, அந்த மார்க்கத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. ஞானசேரிய பாடல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பெருமானது. உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனின்றி பகைவனென எண்ணாதீர் உலகில் கற்றவரும் கல்லாதரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரண உமக்கு சம்மதமும் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்துடுவின். வள்ளல் பெருமான் முதல்ல ஒரு அரைக்கூவல் விடுக்கிறார், என் கூட வாடா தம்பி, பார்த்து வந்துரு அப்படின்னு. ஏன்னாக்க இந்த உலகத்துல வந்து படிச்சவனு சாவறான், படிக்காதவனு சாவறான், வலிமையாகிறவனு சாவறான், வலிமை இல்லாதவனு சாவறான், பொருள் இருக்கிறவனு சாவறான், பொருள் இல்லாதவனு சாவறான், எல்லாரும் செத்து மடிகிறாங்க. நீ அது போல போயிட்டு செத்து மடிகிறதுக்கு நீ வந்து பிளான் பண்ணாத, அதுக்கு நீ போகாத. இப்படி வருகின்ற மரணத்தை மனிதனுக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் கலங்கடிக்கின்ற மரணம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனை அப்படியே கலங்க வச்சிருது. எவ்வளவு பெரிய ஆனாலும் மரண பயம், பெரிய வலிமையா இருப்பான், இந்த மரண தருவத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ பயம், அவன் கண்ணில் வந்து மரண பயம் தெரியும். பெரிய உலகத்தில் அதை சாதிச்சு இதை சாதிச்சு சொல்லுவாங்க. அவனுக்கு மரண தருவாயில் நீங்கள் போயிட்டு அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே மரண பயம் தெரியும். அப்போ மரண பயம் என்பது எல்லாருக்கும் உடைய ஒன்று. அந்த மரண பயத்தை வந்து தவிர்த்துவதற்கு ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு இறைவன், அருட்பெருஞ்சோதி இறைவன். அப்ப அருட்பெருஞ்சோதி இறைவனால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து வள்ளல் பெருமான் உள்வாங்கினதுனால என் கூட வந்து சேருங்க, என்னோடு சேர்ந்துடுமின். ஏன்னாக்க நான் சொல்லுகின்ற மார்க்கம், நீங்க வந்து சேரப்போகின்ற மார்க்கம் வந்து பிறப்பை ஒழிக்கின்ற சன்மார்க்கம். ஏன் நம்ம அருட்சிவ நெறியை சுத்த சன்மார்க்கத்தை சாரணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, பெரிய ஒரு நோய் வரப்போகுது. அதை உலகத்துல எதை கொண்டும் யாரை கொண்டும் தடுக்க முடியாது. இல்ல எங்க அப்பாவை நான் தடுத்த முடியும், எங்க சொந்தக்காரங்களை என் ஜாதி மதத்தை வச்சு நான் அதை தடுத்துட முடியும், இல்லை எனக்கு பணப்பழத்தை வந்து அந்த ஆபத்தை தடுத்துட முடியும்னா பரவாயில்ல, நீங்க சன்மார்க்கத்துக்கு வர நான் போயிடுங்கலாம். உலகத்தில் எந்த செல்வங்களை கொண்டும், எந்த திறத்தை கொண்டும், எந்த பணப்பலம் படைபலங்களை கொண்டும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆபத்து, அதுதான் மரணம், டெத். அப்ப அவ்வளவு பெரிய மரணத்தை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, உலகத்துல ஒரே ஒரு மார்க்கம், அதாவது இந்த மார்க்கம், இந்த நெறி, இவர் மட்டும்தான் அதை தடுக்க முடியுங்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தடுக்க முடியும் மார்க்கம் என்பதனால தான் நீ அந்த நெறியை நீ வந்து சாருங்கிற, அருட்சிவ நெறியை சாரு. சரி, என்ன பெனிஃபிட், வாட் இஸ் த பெனிஃபிட், என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு பெரிய வாழ்வு காத்திருக்குது, பெரிய நிலை காத்திருக்கிறது.
அந்த நிலைக்கு நீ போனா மட்டும்தான் உனக்கு வந்து மரணம் வராது. அந்த இடத்துக்கு நீ இந்த வெளியை விட்டு அந்த வெளிக்கு போனாதான் மரணம் இல்லை. இந்த அஞ்ஞான வெளியில, அஞ்ஞான உலகத்துல, மாயை உலகத்துல, பஞ்சபூதத்தினால அந்த உடம்பை வச்சுக்கொண்டு இந்த உலகத்துல இருக்கின்ற வரைக்கும் மரணம் வந்து கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம வந்து மாட்டிக்கொண்டு முழிக்கிறோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கம்ஃபர்டபுளா பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நினைக்கவே நினைக்கக்கூடாது. இது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், ஒரு டெம்பரவரியான உலகத்துல இருக்கிறோம். ஒரு எந்த நேரம்னாலும் யாருக்குனாலும் மரணம் வந்துடலாம். இந்த வாழ்க்கையை இந்த உடம்புலாம் வச்சு நினைக்க முடியாது. பாருங்க, நிறச்சிக்கிட்டே வருது, பல்லு விழியும், உடம்பு சுருங்கும். நாளுக்கு நாள் நம்ம மரணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாளுக்கு நாள் நம்ம பர்த்டே கொண்டாடிக்கிட்டு, நாளுக்கு நாள் நம்ம வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. யார் எப்போ வேணாலும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரே டெம்பரவரியான ஒரு டூப்ளிகேட்டான உலகம் இது. இந்த உலகத்தில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கோ, இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விளங்கிக்கலாம், ஆனால் சந்தோஷம்லாம் கிடையாது. உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான இறைவனை வந்து இறைவன் தன் உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போ உண்மையானமே இன்பமா இருக்கணும் விரும்புறவங்க வந்து இங்க பொண்டாட்டி பிள்ளையை கட்டிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அதை ஓடி தேடிட்டுலாம் இங்க இன்பத்தை எங்க ஓடி தேடினாலும் இன்பம் கிடைக்காது. இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையான இறைவன் வந்து உண்மையான இன்பத்தை, உண்மையான சுகத்தை வந்து கடவுள் தன் வச்சுக்கிறார். அதான் பெருமான் வந்து அகவல் பாடல சுகமே சுகமே அருளே நம் சுகம், அருளே நம் பொருள்ங்கிறார். அருளை பெற்றாதான் அதனால் வருகின்ற சுகம் தான் உண்மையான சுகம் அப்படிங்கிறார். அப்ப அந்த சுகத்தை விரும்புகின்றவர்கள், அந்த இன்பத்தை விரும்புகின்றவர்கள் இந்த வெளியிலிருந்து வெளியே கடக்கணும். அப்ப வெளியிலிருந்து வெளியே எப்படி கடக்க முடியும்னா, நாமளா போக முடியாது. ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போகணும்னா விசா தேவைப்படுது. அந்த விசா கொண்டு தான் அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அது மாதிரி கடவுள் உலகத்துல உண்மையான வள்ளலார் காட்டுகின்ற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும்னாக்க அதுக்கு ஒரு விசா தேவைப்படுது. அந்த விசா தான் வந்து அருள். அந்த விசா கிடைக்கணும் அப்படின்னா அந்த விசாக்கு வந்து ஒரு தகுதி தராதரத்தை அந்த இறைவன் எதிர்ப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த அருளை கொடுக்க முடியும், யாருக்கெல்லாம் விசா கொடுக்க முடியும். யாரெல்லாம் இந்த சன்மார்க்கத்தை சார்ந்து வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த அருள் நெறியில் சார்ந்து வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் புலைக்குலை தவிர்த்து இந்த ஒழுக்கத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த பெருநெறி பிடித்து ஒழுகுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் நான் இதை தருவேன். அப்ப நாம ஏன் இந்த அருட்சிவை நெறியை சாரணும்? ஏன் எல்லாரும் ஆடு கோடிலாம் தின்னுட்டு ஒழுக்கமே இல்லாம இருக்கிறான், நாம மட்டும் ஏன் ஒழுக்கத்தில் இருக்கணும்? நாம மட்டும் ஏன் அகவலை படிக்கணும்? நாம் மட்டும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை ஏன் நம்ம வந்து உற்று கவனிக்கணும், உற்று நோக்கணும்? ஏன் இந்த தினத்தை நம்ம வந்து போற்றணும்னாக்க நம்மளாம் அருட்சிவை நீரை சார்ந்து இருக்கிறோம். அருட்சிவை நீரை சார்ந்தாதான் நமக்கு பெரிய ஒரு வாழ்வு, ஒரு அருள் கிடைக்க போகுது. அந்த அருளை எடுத்துட்டு நம்ம அந்த பெரிய வாழ்வுக்கு போக போறோம். பெரிய ஆபத்திலிருந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ள போகிறோம். பெரிய ஆபத்திலிருந்து நம்ம விடுபட போகிறோம். ஸோ அதனால நம்ம அந்த அருட்சிவை நீரை சார்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு பெரும் நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, பெரும் நிலை வாழலாம். வாழ்றதோட மட்டும் இல்ல, நீ அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி, நீயே இந்த அருட்பெரும் பதியாக மாறிடுவ. கடவுள் தன்னுடைய இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இறைவனும், அது மத கடவுளாக இருந்தாலும் சரி, சமய கடவுளாக இருந்தாலும் சரி, சாதி கடவுளாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுள்களும் தன்னிடம் இருக்கின்ற அருளை கொடுக்கும். நம்ம அது வேணும் இது வேணும், அந்த அருளை வச்சு நம்ம அது வேணும் இது வேணும் வாங்கிக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்ப அருளை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வமும் எல்லா மதமும் கொடுக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் காட்டுகின்ற இந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் என்பவர் அருளை மட்டும் கொடுப்பதோட நிறுத்தி கொள்வதில்லை, அவரையே கொடுக்கிறார். அப்படி அருளை மட்டும் தன்னிடம் இருப்பதை கொடுக்கல, தன்னையே கொடுக்கிறார். வள்ளல் பெருமானுக்கு அப்படிதான் கொடுத்தார். தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனி அன்பே. அகவல சொல்றாரு, தன்னையே எனக்கு. அப்ப அவரிடம் இருக்கின்ற அருளை கொடுத்து நம்மளை சுத்திகரிப்பு செய்தார். நம்மளை அந்த உலகத்துக்கு என்ட்ரி பண்றார், அந்த உலகத்துக்கு அழைக்கிறார், அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொடுக்கிறார். அடுத்து அவரையே கொடுக்கிறார். தன்னூறு எண்ணூறு, தன் செயல் என் செயல், என்னை இயற்றிய எந்தனி அன்பே. அவர் உருவு தான் நம்ம உருவம், அவர் செயல் தான் நம்ம செயல், அவருடைய வார்த்தை தான் நம்ம வார்த்தை. அப்ப அவரையே கொடுத்து அப்படியே நம்மளோட மெரிச்சு கலக்கிறார். அவர் வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய முதல் கடவுள், ஒரே கடவுள் நம்முடைய அருட்பெருஞ்சோதி கடவுள். அருட்பெருஞ்சோதி அவருக்கு அருளை மட்டும் கொடுக்கல, அவரையே கொடுக்கிறார்.
அப்ப அவரே கொடுக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட், ஏன் அவர் கொடுத்தா வாட் இஸ் யூஸ், என்ன நமக்கு வரப்போகுதுனாக்க, கற்பம் பல பல கழியினும் அழிவுறாத பொற்புறம் கொடுக்குற. கற்பம்னாக்க பல யுகங்கள் கடந்தது ஒரு கற்பம், பல சாகங்கள் கடந்தது ஒரு யுகம், பல யுகங்கள் கடந்தது ஒரு கற்பம், ஒரு அளவிட முடியாத ஒரு வருடங்கள், ஆண்டுகள், காலங்களுக்கு தான் கற்பம். அந்த கற்ப காலங்களே அழிந்தா கூட கற்பம் பல பல கழியணும். அது கூட ஒரு கற்பம் போச்சு, 2 கற்பம் போச்சு, ஒரு 1000 கற்பம் போச்சு, ஒரு 1,00,000 கற்ப ஆண்டுகள் போச்சு அப்படின்னா கூட அப்பவும் அழியாத ஒரு உடம்பு. கற்பம் கழியணும், கற்பம் பல பல கழியணும், அழிவுறாத பொற்புறம் பொன் உடம்பு நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதுதான் பெனிஃபிட். அப்ப நம்ம ஒரு பிரம்மா ஒரு 4,34,000 ஆண்டு கழிச்சு பிரம்மா இறந்துருவாரு. விஷ்ணு ஒரு 8,64,000 கழிச்சு விஷ்ணு இறந்து, ஒவ்வொரு இறைவனுடைய அருளும் அருள் நிலைகளும் இறைவனுமே நம்ம வந்து அழிந்திட நம்ம வந்து பார்க்கிறோம். நூல்கள் நமக்கு வேதங்கள்லாம் சொல்லுது, அருட்பா சொல்லுது, அருட்பாக்கு முன்னாடி உள்ள சித்த இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா எக்காலத்திலையும் அழியாத ஒரு பொண்ணு உடம்பை நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதுதான் அருட்சிவப்பதி. அப்ப எவ்வளவு ஒரு பெனிஃபிட், எவ்வளவு ஒரு கருணை நம்ம மேல பார்த்துக்குங்க. அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை என்பது சாதாரண இவ்வளவு பெரிய ரகசியங்கள், வானியல் ரகசியங்கள், உடல் ரகசியங்கள், மேல் வான் உலகத்தில் ஏற்பட்ட சட்ட மாற்றங்கள். இப்ப இந்த உலகத்தில் ஏற்பட்ட சட்ட மாற்றங்களை புரிந்து கொண்டாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுபோல் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய எல்லை, நம்ம சேர வேண்டிய எல்லை, அந்த எல்லையில் அந்த வான்வெளியில் ஏற்பட்ட இயற்கை சட்ட மாற்றங்கள் எல்லாம் அடங்கிய ரகசியங்கள் அடங்கிய ஒரு சட்ட புத்தகம் நம்முடைய அருட்பெருஞ்சோதி அகவலை. என்னென்ன அங்கே மேல வாழ்க, என்னென்ன நடந்துச்சு, யார் அவன் எடுக்கிறாரு, எந்த மாதிரி ஆன்மாக்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ரகசியங்கள்லாம் அடங்கிய ஒரு நூல் தான் வந்து நம்முடைய அருட்பெருஞ்சோதி அகவலை. உதாரணத்துக்கு அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கரு பொருந்தணும், கரு பிடிச்சுதான் அந்த கரு தான் கொண்டு போவாங்க. இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இறைவனை சொல்லும் போதே இறைவன் அந்த வினாடியில நம்மள வந்து கரு பிடிக்கிறார். அப்ப கரு பிடிக்கும் போது அந்த கரு வளருது, கரு வளர்ந்துதான் அந்த கரு தான் வந்து சுத்த உடம்பு என்று சொல்லக்கூடிய சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அந்த முத்தேகத்தை 3 வகையான உடம்புல அந்த கரு தான் பிடிச்சு எடுத்து போகுது. அந்த கரு யாருடைய கருனாக்கா அருட்பெருஞ்சோதி கரு. அப்ப இறைவனை நம்ம சொல்ல சொல்ல இறைவா என்கிட்ட வந்து அருள் பொண்ணு இறைவனை நினைக்க நினைக்க, ஏன்னா மகாமந்திரம் தான் அந்த அவருடைய போன் நம்பர். அப்புறம் நம்ம அழைக்க அழைக்க அவருக்கு நமக்கு ஒரு காதல் உருவாகி அவருடைய கரு, அவருடைய பிள்ளை நம்முடைய உள்ளத்துல வந்து உருவாகுது. அந்த கரு பிடிச்சு அந்த கரு வந்து வளரணும், 10 மாசம் கரு வளரணும். அப்ப கரு வளருவதற்கு என்ன, எனக்கு ஒரு கரு பிடிச்சிருக்குது, அந்த கரு வளருவதற்கு எப்படி நல்ல நல்ல உணவுகள், நல்ல நல்ல ஊட்டச்சத்துக்கள், ஒழுக்கங்களோட அந்த கரு களைஞ்சிடாம நம்ம பார்த்து கொள்ளணுமோ, அது மாதிரி இறைவன் வந்து நம்ம கரு பிடிக்கும் போது அந்த கருவை, இறைவனுடைய கருவை நம்ம வளர்க்கணும். எப்படி வளர்க்கறது அப்படின்னாக்க கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்மம், இந்த 4 ஒழுக்கத்தின்படி நம்ம இருக்கணும். அந்த கரு அப்பதான் களையாது. அது ஒரு பக்கம். 14 ராகாதி குணங்கள், அந்த குணங்களால, காம குணங்களோ கோப குணங்களோ, அந்த குணங்களால சூடேறி அந்த கரு வந்து களைஞ்சிரும். அதனால ராகாதி குணங்களில் நம்ம பற்றி இருக்காம அதிலிருந்து விடுவித்து கரணங்களை எப்பொழுதுமே நம்முடைய புருவமத்தில் வைத்து ஒழுக்கத்தோட நிற்கணும். அப்பதான் அந்த கரு வந்து வளரும். அதான் வளர்ந்த சிவக்கொழுந்தே அப்படின்ட்டு நமக்கு திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா வளர்ந்த சிவக்கொழுந்தே, அந்த கரு உள்ளுக்குள்ள வளர்ந்து நம்ம அந்த உலகத்துக்கு போகுது. அப்ப அந்த கரு எதன் அடிப்படையில் எதுக்காக நமக்கு வந்து பொருந்தது, ஏன் இறைவனுடைய கரு பொருந்ததுனாக்க புண்ணிய பலத்தால் இது வந்து பொருந்தது. எதன் அடிப்படையில் புண்ணியக்காரர்கள் இறைவனை அழைக்க அழைக்க, இறைவனை நினைக்க நினைக்க அந்த கரு வந்து பொருந்தது. எண்ணிய படியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. இது வந்து இறைவன் எதன் அடிப்படையில் கரு பிடிக்கிறார், எதன் அடிப்படையில் பொருந்துறாருனாக்க புண்ணியத்தின் அடிப்படையில் பொருந்துறார். அப்ப நம்ம ஜீவகாரணியம் என்ற புண்ணியத்தை தினசரி செய்யணும். அப்ப ஜீவகாரணியம் செய்ய செய்ய செய்யத்தான் அந்த கரு வளரும். அப்ப ஜீவகாரணியத்தினாலதான் அவர் வந்து பொருந்துறார். யார் உள்ளத்துல வந்து பொருந்துறாருனாக்க, எங்கே கருணை இயற்கை உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சுவை. யாருடைய உள்ளத்தில் கருணை இருக்கிறது, யாருடைய உள்ளத்தில் ஈரம் இருக்கிறது. ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்லும் போது ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்று. அப்ப யாருடைய உள்ளத்தெல்லாம் ஈரம் இருக்கிறதோ அவர் உள்ளத்தில் இறைவன் வந்து கரு பிடிக்கிறார். அவர் உள்ளத்துல வந்து இறைவன் வந்து பொருந்துறார். எதுக்காக பொருந்துறார், பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த எந்தனே. பொண்ணு உடம்பு கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்து கரு பிடிச்சு ஒழுக்கிறார்.
அப்ப அந்த கரு பிடிச்சி கரு வளர்ந்து அந்த அருட்பாப்படி நம்ம நடக்கும்போது அந்த கரு வளருது. அருட்பாப்படி புண்ணியங்கள் செய்யும் போது அந்த கரு வளர்ந்து மேலோங்குது, நல்ல வளர்ச்சியோட வருது. அந்த கரு பிடிச்சி என்னுள்ளே அரும்பி, அப்படி என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே கனிந்த என் தனி அன்பே. அப்ப அவர் வந்து முதல்ல கரு பிடிச்சி முட்டாக இருக்கிறார், அதுக்கடுத்து மலரா மலர்கிறார், அதுக்கடுத்து கனியா காயா கழிக்கிறார், அதுக்கடுத்து கனியா பழுத்து அந்த உலகத்துக்கு போறார். இதுதான் அந்த கரு நமக்குள்ள வளருது. அப்ப அந்த கரு வளராம இருக்கணும்னா அதுக்குதான் பெருமான் வந்து இந்த ஒழுக்க நெறிகளை சொல்றார். எழுந்தனை திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதப செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிர்க்கு இரங்கல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல். அப்ப இதெல்லாம் இந்த கரு வளர்வதற்கான ஒரு ஒழுக்க நெறிகள், ஒரு டிசிப்ளின். ஏன்னா ஒரு செடியை வச்சவே அந்த செடி வளர்வதற்கு நம்ம அந்த செடியில வெயில் அடிக்காம கொஞ்சம் வெயில் அடிக்கணும், அதிகமாக காய்ந்துடாம தினசரி தண்ணி ஊற்றணும், அதுக்கு உரங்களும் போடணும். இதெல்லாம் போடும்போது அந்த செடி வளருது. இறைவனுடைய கரு நம்ம உள்ளத்துல அப்படிதான் வளருது. அதுக்கு தான் நம்ம அடிப்படையா ஒழுக்க நெறியில் இருக்கணும். இந்த ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானதுன்னு கடவுள் வந்து திருக்குறளில் சொல்லப்பட்டதுக்கான காரணம் தான். ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்படும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடையுது, ஆன்மா சுத்திகரிப்பு செய்யப்படுது. அப்ப இறைவன் நம்ம உள்ள கலந்து கருப்பிடிச்சு அந்த ஒழுக்கத்தில் நிற்கும்போது வளர்ந்த பிறகு அந்த உலகத்துக்கு போறார். முத்தேகத்தோட இந்த உலகத்துக்கு போறோம். நம்ம இந்த தேகத்தோட போக முடியும். இது 5 பஞ்சபூதத்திலான சோறு, இந்த சோத்தாலான உடம்பை வச்சுட்டு போக முடியாது. இந்த உடம்பு வேற ஒரு சுத்த உடம்பாக கன்வெர்ட் ஆகணும், சுத்த உடம்பாக அது மாறணும். அதுனா நாம மாற்ற முடியாது. நம்மகிட்ட அந்த சாஃப்ட்வேரே கிடையாது, நம்மகிட்ட எந்த ஒரு ரகசியம் கெமிக்கலும் கிடையாது. இறைவன் என்ற அந்த அருள் வந்து கலக்கும் போது மட்டும்தான் அந்த உடம்பு அந்த சிஸ்டமா மாறும். அப்ப அந்த சிஸ்டமா மாறணும்னாக்க அதுக்கு தான் இந்த ரகசியங்கள், எந்தெந்த ரகசியப்படி முறைப்படி நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்க இந்த இறைவன் உலகத்துக்கு நம்மளால போக முடியும். ஏன்னா நாம போக முடியும், அவர் வந்து கூப்பிடணும். இப்ப எதன் அடிப்படையில் அவர் நம்ம வந்து கூப்பிட்டு போக போறார் அப்படின்னாக்க அந்த ரகசியங்கள் அடங்கிய ஒரு பாடல் தான் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல். ஓகே, இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை நம்ம வந்து நல்லா ஆய்ந்து பார்க்கணும். சும்மாடு பட்டுப்படாமல் இந்த உணரார் பாட்டை கொள்ளானே அப்படின்னு அருட்பா சொல்லுது. இந்த பாட்டை உணர்ந்து படிக்கலாம், இந்த பாட்டை அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு மெமரி கார்டு பாடுது, ஒரு மொபைல் பாடுது, ஒரு ரேடியோ பாடுது, அது மாதிரி தான் கன்சிடர் பண்றார். அப்போ ஒவ்வொரு பாடல்களையும் இந்த அருட்பாவில் 1596 பாடல்களையும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாடலையும் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம வந்து ஊன்றி பார்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய பொருள் உணர்ந்து அந்த பொருள் படி நம்ம நடக்க முடியும். ஆனால் இதை நம்ம ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு இதே அகவல் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அதாவது மாய்ந்தவர் மீட்டும் வரும் நெறி தந்து இதே ஆய்ந்தடி என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமானுக்கு இந்த வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி இறைவன் இந்த பாடலை கொடுத்து, நீ இதை வந்து ஆய்ந்து பாரு, இதை கொஞ்சம் நல்லா ஆய்வு செய்து உன் உள்ளத்துல தெளிந்து வச்சுக்கு, உன் அறிவில் விளங்கி வச்சுக்கு. நீ நாளைக்கு வந்து உனக்கு ஒரு துன்பம் இன்பம் வரப்போகுது, இந்த அறிவு தான் உன்னை வந்து இயக்கணும். நீ உலக அறிவில போயிடக்கூடாது, இந்த அறிவை நீ விளங்கி கொண்டாதான் நம்ம வந்து அதை உங்களை வழி நடத்தும் அப்படின்றதுக்காக தான் வள்ளல் பெருமானை வந்து ஆய்ந்து பார்க்க சொல்லணும்னு அவருக்கு சொல்லி அவர் நமக்கு சொல்றார். மாய்ந்தவர் மீட்டும் வரும் நெறி தந்து இதை ஆய்ந்தடி என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப நம்ம வந்து ஆய்ந்து பார்ப்பது எவ்வளவு கடமை. சும்மா அப்படியே நம்ம வந்து படிச்சு பாராயணம் செய்யும் போது நம்ம சில விஷயங்களை வந்து குறிப்பு எடுத்துக்கணும். இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு உள்ளத்துல அறிவில் வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் வான உலகத்தில் இவ்வளவு ரகசியங்களா இருக்குது, உலகத்தில் இவ்வளவு ரகசியங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்குது, 5 பஞ்சபூதங்கள் இப்படி படைக்கப்பட்டது, வெளிகள் இப்படி படைக்கப்படுது, ஒளிகள் இப்படி படைக்கப்படுது, நீர் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு புரிந்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆய்வு செய்து நம்ம வந்து குறிப்பு எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு ஆய்வு செய்யணும். நம்ம அப்படியே பட்டும் படாமல் அப்படி காணாத பார்த்தீங்கன்னா உள்ளத்துல நிற்காது. எந்த அளவுக்கு நம்ம இதை ஆராய்ந்து ஆழமா பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உள்ளத்துல வந்து இது இருக்கும். அப்ப நம்ம இதை ஆய்ந்து பார்ப்பதற்கு மிக மிக அவசியமாக நமக்கு வந்து தெரியுது. ஓகே, அதுக்கடுத்து இந்த பாடல சில வரிகளை நான் வந்து உங்களுக்கு பார்வைக்கு நான் வந்து வெளியே வைக்கிறேன். இது 1500 பாடலுக்கும் நம்ம வந்து விளக்கம் சொன்ன நேரம் போதாது. அதனால ஏதோ சில வரிகளை மட்டும் நம்ம எடுத்து இதை ஆய்ந்து பார்க்கலாம். மீதி இந்த வீடியோ கேட்டு நீங்க எல்லாமே போயிட்டு உங்க அறிவுக்கு தோன்றிய விஷயங்களை இதில் நீங்க ஆய்ந்து பார்த்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிங்க. நீங்க குறிப்பு எடுக்கும் போது தான் உங்க மூளையும் அதை குறிப்பு எடுத்து வச்சுக்கும். ஓகே, அடுத்து ஒரு பாடல் பாருங்க. சுருள் விரி உட மன சுழலெல்லாம் மறுத்தேன். நம்ம மனம் வந்து ஏகப்பட்ட நம்மள அந்த சிந்தனைகள் வந்து சுருண்டு 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 எப்படி காற்று அடிக்குதோ, புயல் அடிக்கும்போது எப்படி சுருண்டு 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 அடிக்குதோ, அது மாதிரி மனம் வந்து நம்மளை அந்த சுருண்டு இந்த விஷயத்தும் அடுத்த அந்த விஷயம் அடுத்த அந்த விஷயம் அடுத்த அந்த விஷயம் அடுத்த அந்த விஷயம்
நெஞ்சம் 80 கோடி நிதம் நினைக்கும் தொழிலை நிமிடமோ விட்டதில்லைம்பர். ஒரு நிமிஷத்துக்கு 80 கோடி சிந்தனை வழியாக, எண்ணத்தின் வழியாக நம்மளை வந்து அழைத்து சென்று நம்முடைய காலத்தையும் பிறவியும் நம்மளை வேஸ்ட் பண்ண வைக்கும். எதுனா மனம். இதே பெரிய மனம். இது மனமே பெரிய ஒரு மாயை. ஏன்னா மாயைக்கும் ஆன்மாவுக்கும் பிறந்தது தான் மனம். அப்போ இது என்ன பண்ணும், அப்படியே நம்மளை சுருட்டி அந்த சிந்தனை கிளை சிந்தனை, அந்த சிந்தனை நூ சிந்தனை, இப்படி இந்த மனப்படுத்துகிற பாடலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போயிடும். அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் வழி? இந்த மனம் படுத்துகிற பாட்டிலிருந்து, வேதனைகளிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவதுனாக்க சரணாகதி தான். கடவுளே, இந்த இவ்வளோ பெரிய பலம் உள்ள மனசுக்கிட்ட இவ்வளோ வீக்கான என்னகிட்ட போய் போராட வச்சிட்டியே, நீ தான் வந்து எனக்கு வந்து இதுலேருந்து நீக்கி கொடுக்கணும், இந்த மனதை ஒழுக்கப்படுத்தி நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வச்சா அந்த இறைவன் என்ன பண்ணுறது, சுருள் விரி உட இந்த சுழல், இந்த அவஸ்தையில் எல்லாத்தையும் அறுத்து நமக்கு அந்த மனசில் வந்து அருள் ஒளியை நிரப்பி கொடுப்பார். அருள் ஒளி நிரப்பிய அருள் பெரும் ஜோதி. அதான் அப்போ அருளே நம் மனம். அருள் நம்ம மனதுக்குள்ளே வந்து அருளே நம் மனம், அருளே நம் இனம் அப்படி ஆகிடும். ஆனால் இப்போ வந்து சுருள் விரி உட மனதில் தான் நம்ம வந்து மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். நெஞ்சம் 86 தினம் அவ்வளோ சிந்தனைகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள். நம்ம என்னதான் மனதை இழுத்து வச்சுட்டு கொண்டு வந்து ஒரு விஷயத்தில் நிற்போம், அருட்பா படிப்போம், அந்த நேரம் தான் 1000 சிந்தனைகள். எனக்கா சர்மாக்க சொற்ப ஒரு வீடியோ பார்ப்போம், அன்னைக்கு தான் 1000 சிந்தனைகள் வரும். அப்போ இந்த மனதோட அவஸ்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரே கதி, ஒரே விஷயம், சரணாகதி. கடவுளே, என் மனதை வந்து ஒழுக்கப்படுத்தி கொடு, உன்னை நினைக்க வை, உன் அருட்பாவை படிக்க வை அப்படின்னு சரணாகதி அடையும் போது ஒரு பாடல்ல பெருமான் வந்து சொல்ற, இவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த இந்த மனசோட என்ன வந்து போராட வச்சிட்டியே, நானே வந்து ரொம்ப அற்பமான ஒரு பலம் பொருந்தியவன், மனம் வந்து பெரிய பலம் பொருந்தியது, இது கூட என்ன வந்து போராட வச்சிட்டியே அப்படின்னு பெருமான் வந்துட்டு வந்து அழுத. கடவுள் சொல்றாரு, ஆமா உண்மைதான், மனம் வந்து உன்னை விட பலம் வாய்ந்தது தான், சரி ஒன்றும் கவலைப்படாத, நீ என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ வள்ளல் பெருமான் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறார். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன்பால் கொடுத்தேன் அப்படிம்பார். இப்பாரில் உடல் பொருள் ஆவியெல்லாம் உன்பால் கொடுத்தேன் அப்படின்னு தச்சுவதன் பேசுவார். அப்போ உடல் பொருள் ஆவியெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவான், அந்த அந்த ஒரு சேட்டையெல்லாம் அறுத்து விடுறார். மனதோட சேட்டைகள், மனதோட அவஸ்தைகள் எல்லாம் அறுத்து போட்டு அருள் ஒளியை ஃபில் பண்றார். அறிவு அருள் விஷயங்களை நமக்கு வந்து மனதில் ஃபில் பண்றார். அப்போ மனம் என்ன பண்ணுது, நம்மளை சாந்தமாக கொண்டு போகுது. அப்போ சரணாகிதி என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த 100 பாடலை பார்க்கலாம். நிறைய ஸ்பேஸ் ரகசியங்களை வந்து நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். வெளியின் ரகசியங்கள். வெளி என்பது என்ன அப்படின்னா, இந்த கை, இந்த இடம், இது வந்து நம்ம இடைவெளி சொல்லணும். இதுக்கு இடைப்பட்ட இந்த ஸ்பேஸ், இந்த வெற்றி இடத்தை தான் நம்ம வந்து வெளி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உலக மனம் ஒரு ஸ்பேஸ், மனம் வந்து ஒரு வெற்றிடம் தான், ஆன்மா வந்து ஒரு வெற்றிடம், உயிர் வந்து ஒரு வெற்றிடம், எல்லாமே ஸ்பேஸ் தான், வெளி தான். அப்போ கடவுளும் ஒரு வெளியாகிறார். ஆனால் வெளிக்கு வெளி நிலைகளும் உருவங்களும் கடவுள் அருள் நிலைகளும் மாறுபடுது. சித்தர்களும் வெளியாக தான் மாறினாங்க, மனமும் வெளியாக தான் இருக்குது, உயிரும் வெளியாக தான் இருக்குது, ஆன்மா வெளிதான், கடவுள் வெளிதான். ஆனால் இந்த வெளிகளுக்கெல்லாம் தலைமையான ஒரு வெளி, அதுதான் அருட்பெரு வெளி, அருட்பெரு உலகம்ங்கிறார். அப்போ அந்த வெளியிலிருந்து தான் ஏகப்பட்ட இவ்வளோ வெளிகள், நம்ம உயிர் மனம் வரைக்கும் அந்த வெளி தான் விரிஞ்சி வந்திருக்குது அப்படின்னு நமக்கு வந்து அகவல் வந்து சொல்லுது. அதாவது வெளியிட ஒன்றே, உண்மையான வெளி அருட்பெரு வெளிதான், கடவுள் வெளிதான். அந்த வெளியிடை ஒரு வெளிதான் விரித்து, அதுல இருந்து விரிஞ்சு இங்க கடைசியா நாம் வந்துக்கிறோம். உண்மையான கடவுள் உலகத்துல சித்தர வெளிகள், சித்த நிலைகள் வெளிகள், பறைவெளி, பராபர வெளி, பறவெளி, விந்து, நாதம், அப்படி நிறைய வெளிகள் விரிஞ்சுக்கிட்டே வந்து கடைசியில நம்ம வந்து இந்த நரக உலகம் சொல்லக்கூடிய நம்ம அந்த அஞ்ஞான உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். அப்ப வெளியீடே ஒன்றே விரித்து அதிர் பற்பல அழிவுற வகுத்த அற்பெரி, அதுல பல நிலைகள் விளங்குவதற்கும் பல உயிரினங்கள் வாழ்வதற்கும் வகுத்தது அருட்பெருஞ்சோதியார். அப்போ ஒரு பெரிய அண்டம், அந்த அண்ட வெடிப்பிலிருந்து தான் அந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சயின்ஸ் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ரூஃப் பண்றாங்க, சொல்றாங்க அவங்க அறிவியல். ஒரு பெரிய அண்ட வெடிப்பு, அந்த வெடிப்பு வெடிச்சு தான் அந்த இவ்வளவு உலகங்கள் வந்து செதறி வந்தது, இவ்வளவு நிலைகள் வந்து செதறி வளர்ந்ததுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. பல 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் வந்து நமக்கு இந்த தகவல்கள், இந்த அற்புத வெளி ரகசியங்களை வந்து சொல்றார். அதோட இன்னொரு பாடல் பாருங்க,
வெளியிடை உயிரியல், வித்தியல், சித்தியல் அழிபெற அமைத்த அருட்பெருஞ்சோதி. அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த வெற்றியோட அந்த ஸ்பேஸ்ல தான் உயிர் எப்படி இயங்கணும், ஒவ்வொரு உயிர்களும் எப்படி இயங்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குங்கிறார். இப்போ ஒரு பாம்புக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படுது, அதோட ஜீவறிவி வேறு. ஒரு செடி கொடிகளுக்கு நாம் கொய்யாக்காய் தான், கொய்யா பூ தான் வைக்கணும், கொய்யா காய் தான் வைக்கணும், கொய்யா பழம் தான் வைக்கணுங்கிற அந்த ஒரு அறிவு, அந்த ஜீவ அறிவை அந்த ஒவ்வொரு கொய்யா செடிக்குள்ள ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குதுங்கிறார். இதன் மாதிரி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்தந்த எறும்பு எப்படி போகணும், அதுக்கு ஒரு சென்சாரை வச்சு, பாம்புக்கு ஒரு சென்சாரை வச்சு, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, அது போல மனிதருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த சென்சார், அதான் உயிரியல், உயிர் அறிவு, ஜீவ அறிவு, அந்த உயிரியலை ப்ரோக்ராம் செய்து வித்தியல், அதன் வழியாக வேற ஒரு வித்து உருவாகணும். அந்த வித்தின் வழியாக அந்த செயல்பாடுகள் நடக்கணும், அந்த சித்து நடக்கணும். அப்படி என்றெல்லாம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ப்ரோக்ராம் செய்யப்பட்டு வகுத்து வைத்தவர் யாருனாக்க நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள். எவ்வளோ ரகசியங்கள் நமக்கு தெரியாது. நம்ம சாப்பாட்டா உள்ளுக்குள்ள போய் ப்ரோக்ராம் செய்ய, அந்த ப்ரோக்ராம் தான் செய்யப்பட்டு 7 தாதுக்களாக பிரிக்கப்படுது. நம்ம உள்ளுக்குள்ள இட்லியோ தோசையோ சாப்பிட்டுட்டு நாம வயிற்றுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு சிறுகுடல் பெருங்குடல் அப்படி இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து நாம செய்யலை. அதை உணவுலேருந்து சத்தை பிரித்து மலந்தனியா ஜலந்தனியா பிரித்து நம்ம பண்ணவே இல்லை. வீரவத்தினையாக நமக்கு பண்ணவும் தெரியாது. அந்த சாஃப்ட்வேர் மனிதனுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் நடப்பதற்கு இது அசுத்த நடம் என்ற சாஃப்ட்வேரை நமக்குள்ள ப்ரோக்ராம் செய்யப்பட்டவர் யாருனாக்கா அந்த கடவுள். அப்போ தினசரி சாப்பாடு சாப்பிடும்போது கடவுளே இந்த உணவுல குற்றம் குறைகளாம் நீங்கள் இந்த உணவு கொடுத்த இறைவா ரொம்ப நன்றின்னு தினசரி கடவுளுக்கு அந்த ஒவ்வொரு வேலையும் நன்றி சொல்வது தான் ஒரு மனித மாண்பு, மனித குணம். இதுதான் பெருங்குணம் பற்றி இருப்பது. அதுக்கடுத்து ஒரு பாடல் பாருங்க. வெளியின் அனைத்தையும் விரித்து அதில் பிறவும் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப அருட்பெருஞ்சோதி பெருவெளி, அதுல எல்லா வெளிகளையும் விரிச்சு எல்லா கடவுள் உலகங்களையும் விரிச்சு வச்சுக்கிறாரு. அந்த கடவுள் உலகங்கள் விரிச்சு வச்ச உலகம் திரும்ப எல்லாமே அதுக்குள்ளதான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் அவர் வச்சுக்கிறாரு. பதிவிலக்கம் பாடல்ல ஒளிகள், எல்லா ஒளிகளுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியே பாரு. இப்ப நமக்குள்ள ஒரு ஒளி நிலை இருந்து, ஒரு ஒளிங்கிற ஒரு உயிர் இருந்து தான் நம்ம இயங்குறோம். இந்த ஒளி, இந்த உயிருக்குள்ள ஒளி யார்கிட்ட இருந்து வந்தது, எதன் அடிப்படையில் இந்த உயிர் ஆற்றல் இயங்குதுனாக்க ஒரு பெருவெளி, பெருமொழி, அருட்பெருஞ்சோதி, பெரும் ஜோதி, அந்த ஒளி இயங்குறதுனாலதான் இந்த ஒளி இயங்குது. அது ஒரு வினாடி நம்மளை கட் பண்ணி விட்டுச்சுன்னா அந்த வினாடியே உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே செத்து போயிடும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் ஒளிதான். அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய, உயிராற்றல் கொடுக்கக்கூடிய ஒளி எதுனாக்கா அருட்பெருஞ்சோதி. நமக்கு வர்ம மருத்துவத்தில் சொல்லுவாங்க, நம்முடைய மூலாதாரத்தில் ஒரு பிரபஞ்ச உயிராற்றல் நமக்கு துவாத சாந்தங்கள் வழியாக உச்சி வர்மத்திலிருந்து வருது. அந்த உயிராற்றல் மூலாதாரத்திலிருந்து தான் 108 வர்மங்களுக்கு போகுது. 108 வர்மங்களுக்கு இருந்து 72,000 நாடி நரம்புகளுக்கு போய் தான் நம்ம உயிரா இயங்குறோம்னு சொல்லுது. அந்த உயிராற்றல் எங்கிருந்து வருது அப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து வருது, கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லுது. அந்த பிரபஞ்சத்திலிருந்து கடவுளிருந்து வருகின்ற உயிராற்றல் தடைப்பட்ட அன்னைக்கே ஒவ்வொரு உறுப்புகளையும் இங்க எப்படி கைக்கு வருகிற அந்த உயிராற்றல் நின்று போயிட்டா கை இயங்காத பரலைசிஸ் பக்கவாதமா மாறுதோ, அது உடம்புக்கே இயங்கணும் அப்படின்னா மேல் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற உயிராற்றல் தான், கடவுளிலிருந்து வருகின்ற அந்த உயிராற்றல் ஒரு வினாடி நம்ம ஸ்டாப் ஆனா கூட அந்த உடம்பு விழுந்து போடும். இறைவன் தான் அந்த ஒளி நிலையை கொடுக்கிறார். எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு ஒரு ஒளியை, ஒரு வெளியை தனக்குள் வைத்திருக்கிறார். வெளியின் அனைத்தையும் விரிச்சு அதுல தான் எல்லா உயிர்களும் வாழணும் அப்படின்னு அமைச்சது. அப்ப நம்மளாம் எங்க வாழ்றோம், கடவுளுடைய பிச்சை போட்டு வாழ்றோம். கடவுளுடைய இந்த பிச்சையிலிருந்து தான் நம்ம வாழ்றோம். கடவுள் ஒரு வினாடி, ஒரு நாளைக்கு நமக்கு உயிர் பிச்சை போடல கூட எல்லா உயிர்களும் சாக வேண்டியதுதான். அப்ப அந்த உயிராகிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நன்றி உணர்வு. இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு வினாடியும் கடவுளை நினைக்கிறது. ஏன்னா அவர் போட்ட பிச்சையில தான் ஒவ்வொரு வினாடியும் வாழ்றோம். நமக்கு ஒரு பல்லு செய்ய தெரியாது, ஒரு கண்ணு செய்ய தெரியாது, ஒரு நாக்கு எதையும் செய்ய தெரியாது. அப்ப இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம கடவுள் செய்து கொடுக்கறதா அப்ப அவரை தான் நினைக்கணும். அவரை விட்டு உலகத்தில் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஆள் கூட, ஒரு மனிதர்கள் கூட நம்ம ஒரு கண்ணு செய்ய வைக்க முடியாது, நம்ம ஒரு முடியை செய்து கொடுக்க முடியாது, நமக்கு ஒரு கிட்னியை செய்து கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் செய்து கொடுத்தவரை தான் நம்ம நினைச்சு கொண்டிருக்கணும். மனசை கொடுக்குறாரு, உயிரை கொடுக்குறாரு, உடலை கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்த இறைவனை நினைப்பது தான் நமக்கு பெருங்குணம். பெருங்குணம் பற்றி தான் நம்ம வாழணுங்கிறாரு இறைவன்.
ஏன்னா இதெல்லாம் கடவுளை தான் வந்து கொடுக்குறாரு. அப்போ கடவுளை தினசரி நம்ம நினைக்கணும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்றாரு. ஒரு பாடல் சொல்றார், புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு சென்றேன் அப்படிங்கிறார். ஏன் இந்த வள்ளலாருக்கு வந்து வேலை இல்லையா? இரவும் பகலும் கடவுளே நினைச்சிருந்தா வேலை எப்படி செய்யறது, உலகத்துல எப்படி என்ஜாய் பண்ணி வாழ மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இவ்வளோ பெரிய கருணை செய்த கடவுளை நினைப்பது தானே சரி. ஆனாதான் வள்ளலார் அந்த நன்றி உணர்வோடு தான் கடவுள் நினைக்கிறார். புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கத்தோட, இந்த சன்மார்க்க ஒழுக்கத்தோட பொருந்தி தூங்காம இரவும் பகலும் கடவுளே நினைக்கிறார். இது எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பாரு. என்ன என்ன ப்ரோக்ராமு, என்ன ஒளி, என்ன வெளி, இது இவ்வளோ ரகசியங்களுக்கு படைச்சுக்கிறாரு. இவர் என்ன மாதிரி ஆளா இருப்பாரு அப்படின்னு அவரை பத்தியே சிந்தனையில் இருக்கிறார். இப்படி ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அந்த பையன் அவளையே நினைச்சு ஐயோ இவ்வளோ அழகா அவ்வளோ அழகா அப்படி இப்படி அந்த பொண்ணை பத்தி வர்ணித்து கொண்டே இருப்பாரோ, அது மாதிரி கடவுள் இவ்வளோ ஃபியரங்களை, இவ்வளோ பெண்களை, இவ்வளோ அழகுகளை, இவ்வளோ கலைகளை, இவ்வளோ திறமைகளை, இவ்வளோ ரகசியங்களை வச்சு படைத்து அப்போ அவரு எவ்வளோ அழகா இருப்பாரு. அதனால வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் மேல் காதல் கொண்டு அவரையே நினைச்சு கொண்டிருக்கிறார். நாமளும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஆய்வு பண்ணா நாமளும் அவரை பத்தி நினைப்ப வேற வழி கிடையாது. அது இந்த உலகையில் வந்து இறைவன் வந்து பொதுப்படியா வந்து ஒற்றுமை வேற்றுமை, ஒரு நேரம் கூடி இருக்கிறது, ஒரு நேரம் பகைமை உணர்வு, ஒரு நேரம் நல்லது, ஒரு நேரம் நண்பர்கள், ஒரு நேரம் பகைமை. இந்த அஞ்ஞான உலகம் பொய் உலகம் என்பதனால அந்த உலகத்துல அதைத்தான் அப்படிதான் படிச்சு வச்சுக்கிறார். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தினுடைய ரகசியங்களையும் வள்ளல் மாழ்ந்து தகவல் பாடல் நமக்கு வந்து சொல்றார். ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பெருஞ்சோதி. சில இடத்துல நண்பர்களாக இருப்பாங்க, சில இடத்துல வெறுப்பு உணர்வு வரும், தாயா பிள்ளைங்களுக்கு கூட வெறுப்பு உணர்வு வரும். ஸோ இந்த உலக அஞ்ஞான உலகத்தில் உள்ள சிஸ்டமேட்டிக் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கு அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு இந்த ரகசியம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு வாழ்வையிலும் எப்படி படுத்திருக்கின்றார் அப்படின்ட்டு நமக்கு இந்த ரகசியங்களும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து இறைவன் வந்து வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டோட சில விண்ணப்பங்களை வைக்கிறார். ஏன்னா இந்த உலகில் சில அவஸ்தைகள், இந்த படைப்புடைய அவஸ்தைகள் வந்து வள்ளல் பெருமான் புரிந்து கொண்டதுனால அவர் நம்ம மேல கருணை கொண்டு, ஐயோ நம்ம பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ அவஸ்தைக்குள்ள மாட்டிக்கொண்டு முடிக்குது, கடவுளை இப்படி வந்து வடைச்சு அமைச்சிருக்கிறாரு, ஆனா இங்க வந்து இந்த ரகசியங்கள் தெரியும் உலகையெல்லாம் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம மேல் கருணை கொண்டு சில விண்ணப்பங்களை வந்து கடவுள்கிட்ட வைக்கிறார். கடவுளே இந்த உயிர்கள்ட்ட இப்படிலாம் பார்த்துரு. அதுல ஒரு விண்ணப்பம் பாருங்க, தாய்க்கருப்பையினில் தங்கிய உயிர்களை. நான் ஒரு கரு பிடிச்சுன்னா 10 மாசம் அதுக்குள்ள அந்த கரு களைவதற்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட நோய்கள் எல்லாமே கருப்பைக்குள்ள போட்டு நம்மளை வந்து அவஸ்தைப்படுத்தி அந்த கருவை களைச்சிரும். அப்போ வள்ளல் பெருமான் முதல்ல தாய்க்கருப்பையினில் தங்கிய உயிர்களை ஆயுர காத்துறல் அருட்பெருஞ்சோதிங்கிறார். அப்போ நமக்காக பிரார்த்தனை, ஐயோ அந்த உயிர்கள் வந்து பிறந்து வெளியே வந்தால் தானே உன்னை நினைக்க முடியும், அருளை பெற முடியும். ஆனால் அந்த தாய்க்கருப்பையில தங்கிய உயிர்களை வந்து நீ கொஞ்சம் பார்த்து வச்சிரு கடவுளே அப்படிங்கிற. ஏன்னா இந்த ரகசியங்கள், இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல்கள் 1596 பாடல்களும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் மந்திர வார்த்தைகள். இதை நம்ம நினைக்கும் போது, இதை பாடும்போது, இதை பாராயணம் செய்யும் போது, இதை ஆய்வு செய்யும் போது அந்த விஷயங்கள், அந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்யும். இது ஒரு சுத்திகரிப்பு ஆலை. அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஒரு சுத்திகரிப்பு ஆலை. எதை? நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்யுது, ஆன்மாவில் உள்ள அழுக்குகளை சுத்திகரிப்பு செய்யுது, நம்முடைய உயிரில் இருக்கிற அழுக்குகளை சுத்திகரிப்பு செய்யுது, நம்முடைய கரணங்கள் மனோபுத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்களில் இருக்கின்ற அழுக்குகளை சுத்திகரிப்பு செய்யும். அது மட்டும் இல்லை, நம்முடைய உடல்ல இருக்கிற நோய்களை சுத்திகரிப்பு செய்யுது. ஏன்னா உடல் பிணி அனைத்தையும், உடல்ல இருக்கிற 4448 நோய்களும், அதுக்கடுத்து உயிர் பிணி அனைத்தையும், உயிரில் இருக்கிற பிணிகள் என்ன அப்படின்னாக்கா நம்ம கர்ம வினைகள், சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம், அது போல ஆணவம், கண்மம், இதெல்லாம் ஒரு உயிரில் இருக்கிற நோய்கள். அப்ப அந்த உயிரில் இருக்கிற நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து நம்முடைய அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற பாடல். சாதாரண நினைச்சிக்க கூடாது. நம்முடைய உள்ள இருக்கிற நோய்களையும் சரி பண்ணும், நம்ம உயிரில் இருக்கிற நோய்களையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று இறைவனை வந்து ஒரு 1000 முறை கூப்பிடுறார். அவரும் பெரும் பொருளேங்கிறார், தந்தையேங்கிறார், தாயேங்கிறாரு, துணையேங்கிறாரு, பொருளேங்கிறாரு, வெளியேங்கிறாரு, ஒளியேங்கிறாரு. இந்த மாதிரி 1000 வார்த்தைகளால் வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இறைவனை வந்து அந்த பாடல் வழியை கூப்பிடுறார். அப்ப இந்த பாடல்கள் நம்ம எல்லாம் படிக்கும்போது இறைவனை 1000 முறை அழைத்ததற்கு, நினைத்ததற்கு, மகாமந்திரம் சொன்னதற்கு சமம். இப்போ மகாமந்திரங்கள் 1000 முறை சொன்னா என்ன ஆகுனாக்க அது வந்து நம்மளுடைய உடல் பிணியை நீக்கும்.
இப்போ அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க 6 உயிரெழுத்துக்களை கொண்டது. 6 உயிரெழுத்துக்கள் என்பது நம்ம உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புகள், 6 ராஜ உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு உச்சரிப்பு தான் ஆ. இப்படி நல்லா பாருங்க, நல்லா சொல்லுங்க ஆ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நேரு வர்மம். இந்த நேரு வர்மம் பார்த்தீங்கன்னா இதயத்தை தூண்டக்கூடிய வர்மங்கள். நீங்க அருட்பெருஞ்சோதியின் தினசரி அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எழுதி வச்சுக்க, உங்களுக்கு இதய அடைப்பே வராது. நம்ம வந்து ஒரு வைத்தியரா வந்து உங்களுக்கு சொல்ல வரோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணிச்சு, வர்மாவளி சித்தாவளி ஆய்வு பண்ணிச்சு. அப்ப ஆ அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நம்முடைய நேர் வர்மத்தை வந்து தூண்டப்படுது. நீங்க அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கும்போது நீங்க 1000 முறை ஐயாவை நம்ம நினைப்போம். அப்ப அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை நீங்க உச்சரிக்கிற போது நம்முடைய நேர் வர்மம் தூண்டப்படுது. நேர் வர்மம் தூண்டப்படும் போது நம்முடைய இருதயம் வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்து ஊ, நல்லா பாருங்க, ஊ அப்படின்னு ஊன்னு சொல்லும் போது நம்முடைய தொப்புளுக்கு இதுக்கு நடுவில் இருக்கின்ற உரிமை காலம், அதாவது மண்ணை நாக்க வரும்னு சொல்லுவாங்க. நீங்க அருட்பெருஞ்சோதின்னு ரெகுலரா சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுகர் வராது. ஏன்னா அந்த மண்ணை நாக்கு வர்மம் என்பது கணையத்துக்குண்டான வர்மங்கள். அந்த ஊன்னு தினசரி நம்ம வந்து அதை உச்சரிக்கும் போது அந்த வர்மங்கள் தூண்டப்பட்டு உங்களுக்கு உடல்ல சுகர் வராம காக்கும். அடுத்து பே என்பது ஏ அப்படின்னு சொல்லும் போது கீழே இருக்கிற அந்த தொப்புள் பகுதியில் இருக்கின்ற அந்த வர்மங்கள், அந்த உரிமை காலம், அந்த அன்னக்காலம் சொல்லுவாங்க, அந்த வர்மங்களை தூண்டு போது உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆயிடும். ஏன்னா சாப்பாடு செரிமானத்தை செய்யக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், பெருங்குடல் இதை தூண்டக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஏ. அடுத்து ஆ ரு இட் இல்ல, அது இல்ல உயிரெழுத்து இல்ல, பே ரூ. அதுக்கடுத்து ஊ, திரும்ப உரிமை காலத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஜோங்கும்போது ஓ. இந்த ஓ அப்படிங்கும்போது இந்த கிட்னி பகுதியில் இருக்கின்ற அந்த நல்லா ஓ அப்படின்னுங்க, அந்த கிட்னியில் இருக்கிற அத்திசுருக்கி வர்மத்தை அப்படியே ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓன்னு சொல்லுங்களேன், நல்லா ஓன்னு சொல்லிட்டே வாங்க. இங்க இருக்கிற அந்த அந்த அத்திசுருக்கி வர்மத்தை வந்து தூண்டப்படும். இடம் 2 பக்கத்துல இருக்கின்ற அத்திசுருக்கி வர்மத்தை தூண்டப்பட்டனா கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு வராது. வள்ளல் பெருமான் எப்படி உடல்பிணி அனைத்தையும் எப்படி சரி பண்ணணும், இந்த மகாமந்திரங்கள், இந்த இறைவன் எப்படி சரி பண்றார், அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சா எப்படி உடல்பிணி அனைத்தையும் சரி பண்ணுது அப்படிங்கிறதுக்கான நான் ஆதாரத்தோடு, வைத்திய ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன். அப்ப அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை வந்து 6 ராஜ உறுப்புகளை தூண்டப்படுது. மூத்திர காலங்களை தூண்டப்படுது, அத்திசுருக்கி வர்மத்தை தூண்டப்படுது, நேர் வர்மத்தை தூண்டப்படுது, பஞ்சவர்ண குகையடங்களை தூண்டப்படுது, அது மண்ணை நாக்கு வர்மத்தை தூண்டப்படுது. இப்ப இதுதான் உடம்புல இருக்கிற மேஜரான உறுப்புகள். இதுதான் பஞ்சவர்ண குகையடங்கள் இதை சொல்லுவாங்க. நம்ம வர்மாவில் பஞ்சவர்ண குகையடங்கள் சொல்லுவாங்க. அந்த பஞ்சவர்ண குகையடங்கள் செய்வது போல இந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் மகாமந்திரத்தை இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கும் போது நம்ம அந்தந்த வர்மங்களை தினசரி தூண்ட போடுறோம். அப்ப இது உடல் பிணி எல்லாத்தையும் நீங்குது. ஓகே, அடுத்து இந்த மந்திரங்களை சொல்லும் போது புண்ணியம், இறைவனை நினைக்க இறைவனை நினைப்பது பெரிய அருட்பெருஞ்சோதி பெரும்புகழை பேசுதலே பெரிய இது பெரிய புண்ணியம். அப்ப இறைவனை நினைக்கும் போது மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நம்முடைய மனம் சுத்திகரிப்பு செய்யப்படுது. மனம் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதுக்கடுத்து உயிர்ப்பிணி என்பது உயிரில் இருக்கிற புண்ணிய பலன்கள். இறைவனை நினைப்பது புண்ணியம் தான். நம்ம தான தர்மங்கள் ஜீவகாணி செய்வது ஒரு பக்கம் புண்ணியம்னாலும் இறைவனை நினைப்பது, பாடுவது, புகழ்வது, அவரை பத்தி பேசுவது இது எல்லாமே புண்ணியம். அப்ப உயிரில் இருக்கிற நோய்கள் எல்லாம் சரி செய்யப்படுது. அப்ப உடல் பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு பாடல், ஒரு மந்திரம், ஒரு ரகசியம் நம்முடைய அருட்பெருஞ்சோதி அகவல். அப்ப தினசரி அருட்பெருஞ்சோதி அகவலை நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். யாரெல்லாம் ஆரோக்கியம் கடவுளர்களை பெறணும் அப்படின்ற குறிக்கோள் வைத்துக்கிறவங்க ஒரு பக்கம், உள்ள அந்த உலகத்துல நான் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க எதை சாப்பிட்டாலும் எவ்வளவு மருந்துகளை சாப்பிட்டாலும் நம்ம வந்து நோயை வந்து தள்ளி தான் போட முடியும். எந்த நோயும் சரி பண்ண முடியாது, தள்ளி தான் போட முடியும். ஆனா தள்ளி போடாம நிரந்தரமா தீர்க்கக்கூடியணும் அப்படின்னாக்க நீங்க அகவல் படிக்கணும். தினசரி அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சுன்னா உடல் பிணி அனைத்தையும் இது தீர்க்கும், உயிர்ப்பிணி அனைத்தையும் இது தீர்க்கும், மனதில் இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கும். ஏன்னாக்க நான் சொன்ன மாதிரி இதை சொல்லும் போது இவ்வளவு புண்ணியங்கள் சேர்ந்து மன சுத்திகரிப்பு செய்யப்படுது, கடவுள் அருளுக்கு இது காரணமா அமையுது, உடல்ல இருக்கிற நோயெல்லாம் தீங்குது. அப்போ உடல்ல ஆரோக்கியமா நீ வாழணுமா வேண்டியாது, அதுக்கு ஆவது கண்டிப்பா நீங்க இந்த அருட்பாவை படிக்கணும். இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை தினசரி படிக்கணும். ஆரோக்கியம் யாரெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் படிக்கணும். நீங்க அருள் வேணுமோ, மரணம்லா பெருவாழ்வு வேணுமா வேணாமாங்கிறது அப் டு யூ, உங்களை பொறுத்தது. ஆனா ஆரோக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல. ஆரோக்கியம் கண்டிப்பா நீங்க வேணும் அப்படின்னாக்க
தினசரி இந்த பாடலை நீங்கள் சைவமா இருங்க, நீங்கள் அல்ல ஐயாவை வணங்குங்க, வணங்காமல் போங்க, எப்படியோ பண்ணுங்க. நீங்கள் முதல்ல தினசரி இந்த பாடலை படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக 100% உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவே நீங்கள் படிங்க. நாளடைவில் கண்டிப்பாக இது உங்களுக்கு எதை வணங்கணும், எதை பண்ணக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு இது உங்களை உணர்த்தும். இந்த பாடல் வரிகள் மந்திர வார்த்தைகள் என்பதனால இந்த மன ஒழுக்கத்துக்கு வரும். இந்த பாடல்கள் ஏன்னா புண்ணிய வார்த்தைகள் என்பதனாக இந்த உயிருக்கு உங்களுக்கு புண்ணியம் வரும். இந்த உயிர் புண்ணியம், மந்திர வார்த்தைகள், உடல் பிணி இல்லாமல் இருப்பது, இதுதான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்கான அட்லீஸ்ட் இதை நீங்க. ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு இந்த பாடல்கள் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு கடைசியில் வள்ளலார் சொல்லும்போது, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக. நல்லா பாருங்க, உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் வருகின்ற இடையூறுகள், துன்பங்கள், பிணிகள் எல்லாரும் நீங்குவதற்காக இறைவன் எனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் உங்கள் பால் கருணை கொண்டு இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ரகசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிற. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மரணமில்லாமல் பெருவாழ்வு வாழணும் என்பதற்காகவும் நமக்கு இந்த அகவல் பாடல் கொடுக்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளலாருக்கு இது அதுக்காக தான் கொடுத்தார் அப்படின்ற ஒரு பாடலும் ஒரு சான்றுகளும் நமக்கு இருக்குது. உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநீர் பெற்றிட. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவதற்காக இறைவன் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை வள்ளலாருக்கு கொடுத்தார். அதனால இந்த அகவல் என்பது நாம் எல்லாம் ஒளிநீரை பெறுவதற்காக, நாமெல்லாம் ஆரோக்கியம் பெறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை நெறி ஒழுக்கப்படுத்துவதற்காக, நம்ம செய்கின்ற தொழில்கள் மேன்மையடைவதற்காக, நம்ம எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்காக, அந்த உள்ளத்தை அந்த மனப்பக்குவத்தை வருவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ரகசியங்கள் நமக்கு வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ரகசியம், அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது இறைவனுடைய வார்த்தைகள். நம்ம கண்ணார தினசரி இந்த இறைவனுடைய வார்த்தையை படிக்கணும், கேட்கணும். இறைவன் நமக்கு என்னதான் சொல்றார் அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும். இந்த பாடலை கேட்பது எப்படின்னாக்க, இறைவன் நம்மிடம் பேசுறார். பொதிகை பிரியனிடம் அருட்பா வழியா நம்மிடம் பேசுறார். இந்த அகவல் வழியா நம்மகிட்ட பேசுறார். இறைவன் எனக்கு என்ன சொல்றார், என் தந்தை என் தாய் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்கணும், கண்ணு கொடுத்து பார்க்கணும், அறிவால சிந்தனை பண்ணணும். ஏன்னா இறைவன் இந்த அகவல் வழியா நம்மிடம் பேசுறார். இறைவன் இந்த அகவல் வழியா நம்மிடம் சொல்றார். இறைவன் இந்த அகவல் வழியா நம்மிடம் வந்து மந்திரத்தை உபதேசிக்கிறார், உச்சரிக்கிறார். நம்ம அதை கேட்பது, பார்ப்பது, படிப்பது பரம புண்ணியம். பரம புண்ணியம் நம்மளை பரம ரகசியத்துக்கு அழை செய்யும். பரம ரகசியம் மட்டும்தான் நம்முடைய உடலையும் உயிரையும் கடவுள் உடலாக, கடவுள் அருள் ஒளியாக மாற்றும். இந்த அற்புதமான ஒரு ரகசியத்தை, பரம ரகசியத்தை, பரம புண்ணியத்தை அளித்த எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடிக்கு கோடான கொன்றி நன்றியை தெரிவித்து, இந்த அருட்பெருஞ்சோதி நாளில் அருட்பெருஞ்சோதி அகவல் அருளிய தினத்தில் உங்களை எல்லாம் இந்த வீடியோ காணொலி வழியாக சந்தித்தது, உங்களிடம் உரையாடியது, உங்களிடம் கலந்து ஆலோசனையை பெரும் பாக்கியமாக, பெரும் பரம புண்ணியம் அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறேன். தினசரி அருட்பாவை படிங்க, அருட்பெருஞ்சோதி அகவலை தினசரி படிங்க. உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்திலும் நீங்கள் எல்லாரும் தவிர்த்து நீடூழி மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு மீண்டும் ஒரு முறை விண்ணப்பித்து நன்றி தெரிவித்து, மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு சிந்தனையில் நாம் எல்லாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைத்தினமும் அகவலை படித்து ஆன்மா லாபத்தை தேடுவோம். நன்றி, வணக்கம்.